இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் லூக்கா 19வது அதிகாரம் முதல் வசனம், இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். இந்த ஒரு வசனம் தான் அதில் நான் இன்னைக்கு படித்தப்போ சில இன்னைக்கு படித்ததில்லை, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தனால நான் இன்னைக்கு அதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னா இதில் மூணு காரியம் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்து நடந்து போகிறாரு. ஒன்று, உள்ளாடி பிரவேசித்தார். எதற்குள்ளாடி பிரவேசித்தார்னா எரியோக்குள்ளாடி பிரவேசித்தார். அப்போ இது சிம்பிளாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சிறிய ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறோம். ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோம். அல்ல இயேசு கிறிஸ்துவ அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ சுபாவத்தின் படியாக மாறணும் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள விருப்பம். அதனால தான் அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டு சென்றார். காரணம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொரு ஆள் ஜீவிக்கிறாங்கன்னா அவங்க கண்டிஷன்ஸுக்கு உள்ளாடி ஜீவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி செய்தா இப்படி அப்படி பார்க்குற நேரம் நிறைய பேருக்கு நித்தியத்துக்கு உள்ளாடி போக முடியாமல் ஆயிடுச்சு. இன்னும் அந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா, இன்னார் பாவி இன்னார் பாவம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் உள்ளாடி என்றாயிருந்துச்சு. அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் மோச காலகட்டத்தில் தவறு செய்தப்போ ஒதுக்கி வச்சு திருந்தின பொழுது மாற்றினாங்க. அது காலகட்டத்தில் எப்படி ஆச்சுன்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பாவின்னு ஒரு முத்திரையை கொடுத்து ஒதுக்கி வைக்கிற அனுபவம். இனி இந்த எரிகோயை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா, அப்படிப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு மனிதராக அந்த இடத்துல தேவனாக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்துட்டு இருந்தார். நம்ம அவர் கடற்கரை சுற்றியும் எரிகோவை சுற்றியும் எருசலேமை சுற்றியும் அப்படி புதிய ஒரு கண்ணோட்டத்தோடு ஒருவராக மனிதராக அவர் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கேரக்டர் மொத்தமாக எப்படி இருந்துச்சுன்னா, ஆவிக்குரிய கேரக்டர் வந்து நிறைஞ்சிருந்தார். இனி எரிகோவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரிகோ ஒரு காலகட்டத்தில் சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக இருந்த ஒரு அனுபவம். இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக மறைக்கப்பட்டிருந்தது. அதை அடித்து நொறுக்கி அதை என்ன பண்ணாங்கன்னா சின்ன பண்ண ஆக்கி போட்டு போன அனுபவங்கள் பழையற்பாடில் நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியும். அது சபிக்கப்பட்ட ஒரு பூமி. அதுக்கு நம்ம திருப்பி அதில் என்ன வச்சாலும் வராதுன்னு உள்ள காரியத்தில் தான் தேவன் அதில் அழகாக தெளிவாக எழுதியிருப்பார். இது அந்த வழின்னு சொல்கிற நேரம் வந்து எரிகோவில் உள்ள காரியங்கள் எப்படி இருக்குன்னா, அதற்கு கொடுக்கப்பட்ட வழிகளும் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துக்குள்ளாகி என்றாகி போகிற நகரங்களுக்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பு. அதை வழின்னு சொல்கிற நேரம் அது சாபத்துக்கு ஈடுவான வழிகளில் தான் அந்த தேசம் இருந்ததுக்காக நமக்கு அறிந்து கொள்ளலாம். இந்த மூணு கான்செப்ட். அப்போ இந்த நாட்களில் நாமளும் இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது எரிகோவாக தான் இருக்குது. சாபம் நிறைஞ்ச இடம் தான். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்தா நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அதே போல தான் இந்த நாட்களில் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சேலஞ்சிங் ரோல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னு உள்ளது அவருக்கு நல்லா தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக சுற்றி திருந்த நாட்களில், ஞானஸ்நானம் எடுத்திருந்த நாட்களில் அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு யூனிக் கேரக்டராக இருந்துச்சு. அது என்ன கேரக்டர்னா, பிதாவானவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் இவர் செய்வார். பிதாக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிதான்னு சொல்லுமா வார்த்தை, வசனத்துக்கும் அவருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருந்துச்சு. ஸ்டில் டெத். அதனால அவருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு ஜீவனை வந்து என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளவராக தான் இந்த உலகத்துல அவர் சுற்றி திரிந்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு கேரக்டரா இருந்தவருக்கு சுற்றி திரிக்கிற நேரம் அவருக்கு சுபாவம் அப்படி இருந்துச்சுன்னா, யாரெல்லாம் வந்து கஷ்டத்தில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் தேவைப்பட்டதோ அப்பேற்பட்ட மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனா இருளின் அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தாரு. அந்த இருளின் அதிகாரம்னு சொல்றது அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து அந்த 10 கட்டளை அல்ல கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆட்களையும் அவங்க இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியும், வார்த்தைக்கு விரோதமாக எதிராக இருக்கிற எல்லாருமே என்னன்னா இருளின் அதிகாரத்துக்கு உள்ளாடி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தேவனை அறியாத ஜனங்களும் அதுக்குள்ளாடி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட வந்ததுக்கு காரணமே அந்த பெரிய வெளிச்சத்தை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் நமக்குள்ள ஒருவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவருக்கு ரத்தத்தினால தான் நமக்கு ஒரு மீட்பை தேவன் கொடுத்தாரு. அதனாலதான் பெரிய வெளிச்சத்தை நம்மளும் பார்த்துருக்கிறோம். அப்ப அப்பேற்பட்ட வெளிச்சமானவர் என்ன பண்றாரு, அந்த காலகட்டத்தில் 2026 வருஷங்களுக்கு முன்பாக அந்த உலகத்தை சுற்றி திரிந்துட்டு இருந்தாரு. ஏன் சுற்றி திரிந்தாருன்னா, அநேக பேரை ரசிக்கும்படியாக மீட்கும்படியாகவும்
மெய்யான தேவன் கேரக்டரை வெளிப்படுத்தும்படியாக தான் வந்தார். இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மெய்யாக அவர் தேவன் என்று வெளிப்படுத்த வரல, மெய்யாக அவர் தேவனுக்குள்ள சுபாவம் என்னன்னுள்ளதான் அவர் வெளிப்படுத்த வந்தார். அப்படி வந்தவர் என்ன பண்ண, ஒரு நாள் எரியோக்குள்ளாடி என்ன பண்றாரு, பிரவேசிக்கிறார். வாண்டடா அவர் என்ன பண்றாரு, எரியோக்கு உள்ளாடி பிரவேசிக்கிறார். ஒருவேளை சைட்ல போயிருக்கலாம். எரியோக்கு உள்ளாடி பிரவேசித்தவர் அங்க என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அதன் வழியாக உள்ளாடி சென்றார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு எரிகோல அவர் பிரவேசிக்கிறாருன்னா சும்மா பிரவேசிக்க மாட்டார். தேவன் ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதுல தெளிவு இருக்கும், அவரோட உண்மை இருக்கும், அதுல ஒரு மகிமைப்படும் வகையா ஒரு காரியம் இருக்கும். இல்லைன்னா ஜனங்கள் மாற்றத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக ஒவ்வொரு இடத்துல அவர் என்ன பண்றாரு, போய் நிற்கிறாரு. இப்ப இந்த எரியோக்குள்ளாடி போற நேரம் அவரை சுத்தி எப்போதும் எத்தனை பேர் இருப்பாங்க, மினிமம் 5000 புருஷர்கள் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அப்போ பிள்ளைகள் ஒன்றா இருந்தாலும் ஒய்ஃப் ஒன்றா இருந்தாலும் 15000 பேர். நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். மினிமம் 1000 பேர் எப்பவுமே இயேசு கிறிஸ்து கூட இருப்பாங்க. அப்போ 1000 பேர் ஜார்ந்து எங்கே போடுறாங்க, எரியோக்குள்ளாடி போறாங்க. அது சாவகரான ஊர். அதுல பிரத்யேகிச்சு டைமிங்கும் இங்கதான் போறோம்னு சொல்லி அவர் உள்ளாடி போற அளவுல எல்லாம் அந்த எரியோ பெருசான ஒரு காரியமே கிடையாது. அந்த காலத்துல சபிக்கப்பட்ட ஊரா இருக்கும் பொழுது அந்த காலத்துல யாருமே அங்க நடமாட மாட்டாங்க. அந்த மாதிரி காரியத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி உள்ளாடி போறாரு. உள்ளாடி போகும்போது யாரை பாக்குறாரு, சகைன்னு ஒரு ஆளை பாக்குறாரு. சகைன்னு உள்ள ஒருவனுக்கு உள்ளாடி என்ன பண்றாரு, நீ இறங்கி வா, உனக்கு வீட்டுக்குள்ளாடி வரணும், நான் உனக்கு கூட பேச வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு, நான் இன்னைக்கு உனக்கு வீட்டில் தான் தங்க போறேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு குட் கேரக்டர் உள்ளவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த கேரக்டருக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி நிறைஞ்சிருந்தாரு. வசனத்தின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்துகிற ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். அந்த இடத்துல அவர் ஏன் பிதாவும் நானும் ஒன்னா இருக்கிறான்னா, வசனத்துல என்ன கொடுத்திருக்கிறதோ அதே சுபாவத்துலதான் நானும் வெளிப்படுவேன். இந்த வெளிப்பாடு தான் பிதாவுக்குள்ள கேரக்டர்னா இந்த உலகத்துல அவர் காட்ட வந்தாரு. அப்ப அவர் செய்த காரியங்கள் எல்லாமே பிதாவுக்கு கேரக்டரா இருந்துச்சு. இது யாருக்கு பொறுக்க முடியலன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதனால அந்த இடத்துல நிறைய என்ன கேட்பாங்கன்னா, சகோதர வீட்டுல உள்ளாடி போனவன கேட்பாங்க, இவங்க பாவியான மனுஷன் இல்ல, இவனுக்கு வீட்டுக்கு இவருக்கு என்ன வேலை, இவர் நிறைய நற்காரியங்கள் செய்கிறார், நிறைய காரியங்கள் அற்புத காரியங்கள் செய்கிறார், வசனத்தை போதிக்கிறார், அப்படிப்பட்டவர் இங்க என்ன வேலை? இந்த காலகட்டத்திலையும் நாம நிறைய பேர் என்னன்னா, இதே போலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய பேரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் ஆழமா சொல்ல போனா நிறைய பேர் ஒதுங்கியும் இருக்கிறோம். என்னதுக்குன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம எனக்குள்ளாடி வசனம் இருக்கு, எனக்குள்ளாடி பரிசுத்தாவி இருக்கு, அதனால நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கணும், கண்டிப்பா பரிசுத்தமான வாழ்க்கையை ஜீவிக்கணும். அது எங்க ஜீவிக்கணும்னா, உள்ளாந்த மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும். உள்ளாந்த மனுஷன் எவ்வளவு தூரம் பரிசுத்தமா இருக்கிறானோ அவ்வளவு தூரம் அவனுடைய செயல்பாடுகள் வெளியே பிதாவுக்கு அடுத்த காரியங்களாக இருக்க வேணும். இதுல என்ன போட்டிருக்குன்னா, எரியோக்குள்ள என்றாகிறாருன்னா, யாரும் எரியோக்குள்ளாடி போய் பிரசங்கத்ததாக அதுல சொல்லப்படவில்லை, யாரும் உள்ளாடி இருந்து ரசிக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து எரிகோக்கு உள்ளாடி போற நேரம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவன் ஏன் இந்த மாதிரி ஆளுகளுக்கு கூட இருக்கிறாங்கன்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டது. நம்ம ஏரியால நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள், நம்ம பரிசுத்தவரா இருக்கலாம், நம்ம வசனத்தை பேசுறாங்க, ரெவரண்டா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஸ்நானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள், நன்றாக வசனத்தை போதிக்கிறவர்களாக இருந்தாலும் எத்தனை பேரு நாம தேவன் எடுத்த முடிவுல எரியோக்கு எதிராக போய் அதன் வாசல் வழியாக போய் இன்னும் சொல்ல போனா அங்க உள்ளாடி போய் ஒருவரை ரட்சிக்கும்படியாக நேரத்தை கொடுத்ததாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில ஒரு குடிகாரம் இருக்கிறான், இல்லைன்னா ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கிறான், இல்லைன்னா நமக்கு எதிராக பேசுறவனா இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாரால ஒதுக்கப்பட்டவனா இருக்கட்டும், இப்பேற்பட்ட ஆள்களை தேடி போகிற ஒரு குணம் நமக்கு உள்ளாடி இருக்கான். அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான், இப்படிப்பட்டவன் எனக்கு வாழ்க்கை மாறாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம், என்ன யாரா தொடமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம். சகையை எதிர்பார்த்துட்டு இருந்தா, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு ஆள் வர்றாரு, அவரை பார்க்கணும் அப்படின்னு. அவனுக்கு மனசுல நேரமே ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரை அறிந்திருக்கிறேன், அவரு எனக்கு கிட்ட வர மாட்டார், அவரை பார்க்கணும்ல ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த இடத்துல என்ன பண்றாரு, அவரோடு சேர்ந்து சகை வீட்டுக்குள்ளாடியே போய் இருந்து பேசுறாங்க, வீட்டுல உள்ள சாப்பிடுறாங்க, அவருக்கு இந்த வீட்டுல ரட்சிப்பு வந்தோன்னு சொல்லுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நமக்குள்ளாடி கண்டிப்பா இருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கிறோம், அவரை சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்துக்கிறோம். நான் தினமும் பைபிள் படிக்கிறேன், தினமும் ஆராதனைக்கு போகிறேன், பிரேயர்ல பயங்கரமா இருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும்
நம்ம வந்து ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு நாம கொஞ்சம் தியாகம் எடுக்கலைன்னா, இதனால ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய பேருன்னு சொல்லி அவர் இந்த மாதிரி ஆளுகள் கூட பழக்கம் வச்சிருக்காரு, இவருக்கு கேரக்டர் எப்படி இருந்திருக்கும், இவர் சும்மா பேருக்கு வேண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் அடையாளத்துக்கு வேண்டி பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரோட சுபாவம் வந்து சகைவ கூட தான் இருக்கு, இவர் கைக்கூலி வாங்குற ஆளாக தான் இருக்குன்னு பாதி பேர் சொல்லுவாங்க. பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இப்படிப்பட்ட ஆட்கள் வீட்டுல எல்லாம் போறதுக்கு அளவுக்கு அவர் வந்து மனசுக்கு இனிமையானவரா அப்படின்னு பாதி பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல எதிர்பார்த்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் உடனே இயேசு கிறிஸ்துவ உள்ளாடி சகையை உள்ளாடி ஏற்று எடுத்துட்டு அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனை பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறான். பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படி சொல்றேன்னா, இவர் ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு, எப்பா நீங்க குத்தி வச்சவன் இல்ல சகையோ, எப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு வீட்டுக்குள்ளாடி என்றாக விட்டானோ அன்னைக்கு கூட அவனுக்கு பேர் மாறுது, ஆபிரகாம் சந்ததின்னு வருது. அவனோட புக்ல என்ன எழுதியாச்சு, பாவத்தின் சந்ததி சாபத்தின் சந்ததியில இருந்து இல்ல ஆபிரகாம் சந்ததின்னு உள்ள அந்த கீழே அவனுக்கு பேரை போட்டாச்சு. அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளாடி போனப்போ அவனுடைய சந்ததிகளை அவனுக்கு ஜெனரேஷனே மாறுது, அவனுக்கு பேரு மாறுது, அவனுடைய சுபாவங்கள் மாறுது, அவனுடைய கண்ணோட்டம் மாறுது, அவனை பற்றி உள்ள ஒரு எதிர்பார்ப்பு தேசத்துல மாறியாச்சு. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளாடி என்றானாது. அது காரணம் என்னன்னா, அவர் எரியோக்குள்ள போனாரு, அந்த எரிகோவின் வாசல் வழியாக பிரவேசித்தாரு, நடந்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவனுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம அவங்க ஏரியாவுக்குள்ளாடி போகணும், அவங்க கேரக்டருக்குள்ளாடி போகணும், அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைஃபுக்குள்ளாடி நம்மளை என்டர் ஆகணும், அந்த லைஃப்ல கூட நம்மளும் அவங்க கூட மிங்கிள் ஆகணும். அப்படி மிங்கிள் ஆகும் பொழுதுதான் அவங்களுக்கு நமக்கு மேல இவங்க உண்மையில இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம சுபாவத்தின்படியாக அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து அவங்க வந்து இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலயும் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவரா காமிக்கவே இல்லை. ஹி இஸ் காட் உள்ளது அவருக்கு தெரியும். அவர் என்ன காமிச்சாருன்னா வார்த்தையை வெளியில காமிச்சார். நம்ம வாழ்க்கையிலையும் வார்த்தைகளை வெளியே காமிக்கிறது எப்படி காமிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் மூலியமா தான் வெளியே காமிக்க முடியும். லெக்சர் கொடுக்கறதுனால வார்த்தையை வெளியே காமிக்க முடியாது, வார்த்தையை வெளியே பேச முடியும். அந்த சகஜ வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் பெருசா பேசவே இல்லை, போன மாத்திரத்திலே அவன் சரண்டர் ஆகுறான். நம்ம வாழ்க்கையில வார்த்தை உள்ள இருக்குன்னா இயேசு கிறிஸ்து போல ஒரு லைஃப் நமக்கு உள்ளாடி இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து போல உள்ள ஒரு லைஃப் எப்படிப்பட்டவங்களை கூட இருக்கணும்னா, இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம எப்ப நம்மளை நம்ம லைஃப் எடுத்து பாருங்க, பரிசுத்தத்துக்கு வேண்டி நம்ம ஓடிட்டு இருக்கணும். நம்ம வீட்டுல இருந்து பரிசுத்தம் வெளிச்சத்தை ஏத்திட்டு இருக்கோமே தவிர, இந்த வெளிச்சம் இன்னொரு ஆளுக்கு வந்து இருட்டை மாத்துதான்னு பார்த்தா கண்டிப்பா மாத்தல, எனக்கு இருட்டை தான் மாத்திட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து அவருக்கு இருட்டை மாத்த வரல, இன்னொரு ஆளுக்கு இருட்டை போக்க தான் வந்தார். எப்போ நமக்குள்ளாடி வெளிச்சம் வந்துச்சோ அன்னையில இருந்து நமக்கு வேலை என்னன்னா, இன்னொரு இருட்டை மாற்றும்படியாக தான் நமக்கு வேலை. வெளிச்சம் எனக்குள்ளாடி, பரிசுத்தாவின் எனக்குள்ளாடி, ரட்சிப்பு எனக்கு உள்ளாடி, தேவனுடைய வசனம் எனக்கு உள்ளாடி வந்துச்சுனாலே நான் வெளிச்சப்பட்டாச்சுன்னு அர்த்தம். எனக்கு உள்ளாடி இருந்த இருட்டு மாறிடுச்சு. அந்த இருட்டை மாற்றின தேவன் அதே வெளிச்சத்தை நமக்குள்ளாடி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம பிற்பாடு செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வெளிச்சத்துல நிறைய இருட்டான ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்து இன்னொரு ஜனங்கள் உள்ளாடி வரணும், அவங்களுக்கு இதே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு கேரக்டரும் அவரோட உள்ள ஒரு வாழ்க்கை, அவர் என்ன பண்ணாருன்னு உள்ளதை நம்ம அறிந்து அதன்படியாக நம்ம வாழ்க்கை நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க ரட்சிக்கப்பட வந்துருவாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் போல நம்ம இயேசு கிறிஸ்து வித்தியாசமா இருந்தாரு. ஒன்னு ஆழமா சொல்லு, பரிசுத்தாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படப்பட்டவர்கள், வசனத்தின்படியாக செய்வர்கள், வெளிச்சம் உள்ளவங்க, வெளிச்சம் உள்ளாடி இருக்கிறவங்க, எல்லா ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு இல்லை முக்கியம், நாம எப்படி இருக்கிறோம்னு தான் முக்கியம். நாம அப்படி அவங்களுக்கு நேரத்தை செலவழிச்சோம். ஒரு இருட்டான ஜனங்களை பார்க்கறோம், அவங்களுக்கு நேரத்தை செலவழிக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட சாப்பிடணும், தப்பே கிடையாது. இதனால ஒரு ரட்சிப்பு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வரும். இது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம யாருமே வெளிச்சத்தை வைத்துட்டு இப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கக்கூடாது. இன்னொரு ஆத்ம ரட்சிப்பின்படியாக நடத்தும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராமே.